அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. தில்லி அமைச்சரவையில் துறைகள் ஒதுக்கீடு. தில்லி அமைச்சரவைக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களில் வென்ற பாஜக ஆம் ஆத்மி இடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சி அமைத்துள்ளது. தில்லி முதல்வரையும் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவரையும் தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தில் தில்லி முதல்வராக ரேகா குப்தா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை தொடர்ந்து தில்லி ராம்லீலா மைதானத்தில் பிரமாண்டமாக நடைபெற்ற விழாவில் முதல்வராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித், அதிஷி ஆகியோருக்கு பிறகு 4வது பெண் முதல்வர் என்கிற பெருமையை ரேகா குப்தா பெற்றுள்ளார். தில்லி அமைச்சர்களாக பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் சூல், மஞ்சிந்தர் சிங், சிர்ஷா, ரவீந்தர் இந்திராஜ் சிங், கபில் மிஸ்ரா மற்றும் பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் பதவி ஏற்றுக்கொண்டனர். பர்வேஷ் வர்மா துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தில்லி அமைச்சரவையில் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் முதல்வர் ரேகா குப்தாவுக்கு உள்துறை மற்றும் நிதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துணை முதல்வர் பர்வேஷ் சிங் வர்மாவுக்கு கல்வி, பொதுப்பணித்துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மஞ்சிந்தர் சிங் சிர்ஷாவுக்கு சுகாதாரம், நகர்ப்புற மேம்பாடு, கபில் மிஸ்ராவுக்கு குடிநீர் மற்றும் சுற்றுலா துறையும், இந்திராஜுக்கு சமூக நலன், SC/ST நலத்துறை மற்றும் தொழிலாளர் நலன் துறையும், ஆஷிஷ் சூட்டுக்கு வருவாய் மற்றும் சுற்றுச்சூழல் துறையும், பங்கஜ் குமார் சிங்குக்கு சட்டத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.